ஒரு தென்னங்கண்ணை நீங்க நடவு செய்யணும் அப்படின்னா முக்கியமா 3 விஷயத்த கவனிக்கணும். அது என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நடவு பண்ணக்கூடிய தேங்காயோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன சைஸாவும் இருக்கக்கூடாது. இப்ப ரொம்ப பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா மரத்துல வந்து ஒரு கொலைக்கு வந்து 5, 6 அது மாதிரி தான் இருக்கும். அதே வந்து ரொம்ப சின்ன சைஸா இருந்தா நிறைய இருக்கும். விலைக்கு எடுக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து 2 காயை வந்து ஒரு காய்க்கு அந்த அளவுக்கு தான் எடுத்துக்குவாங்க. அது இல்லாம அந்த காய் எல்லாமே கழிச்சிருவாங்க. அப்ப வந்து நம்ம காயை எடுக்கும் போது வந்து மீடியம் சைஸா இருக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய காய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலையில வந்து 25ல இருந்து 30 காய்கள் வரையும் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஈல்டு கிடைக்கும். இப்படி உள்ள கன்றுகள் நம்ம SM கார்டனிங்ல ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து நீங்க இளநிக்கும் பயன்படுத்திக்கலாம், தேங்காய்க்கும் பயன்படுத்திக்கலாம். தேங்காய்க்கு பயன்படுத்தும் போது அதோட பருப்பளவு அதிகமா இருக்கும், இளநிக்கு பயன்படுத்தும் போது அதிகமா இருக்கும். ஸோ இந்த குட்டநட்ட கன்று நம்ம SM கார்டனிங்ல நிறைய கன்று ஸ்டாக் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். நட்டு அதுலேருந்து ஈல்டு முறையா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம SM கார்டனிங் வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஸ்க்ரீன்ல இருக்கு. அதுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் ஒரு கண்ணா இருந்தாலும் சரி, 1000 கண்ணா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம்.